அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் டிஏ பில் ப்ரிப்ரேஷன் வெப் ஷீட் மெத்தடில் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு எப்போதும் போல் கருவூலம் வெப்சைட் வாங்க. கருவூலம் வெப்சைட்டில் இனிஷியேட்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் பேரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேரோலில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ரைட் சைடில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் டிஏ அரியர் கால்குலேஷன் வெப் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெப் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த பேஜில் தான் நிற்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி பேராமீட்டர் அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஆப்ஷனில் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் அண்டு டிடி1 நேம் அது டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேபிள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பேபிள் குரூப்பையும் நம்ம சூஸ் பண்ணி தான் இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். டிஏ அரியர் அமௌண்ட் அதில் ஷீட்லேயே உங்களுக்கு இருக்கும். அது சரியாக இருக்கா இல்லையான்னு நம்ம வெரிஃபை கொடுக்க போகிறோம். அதனால் பேபிள் குரூப் வைஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு எந்த பேபிள் குரூப் உங்களுக்கு தேவையோ அந்த பேபிள் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அன்ப்ராசஸ் வெரிஃபைட் மாடிஃபைட் அண்ட் ஸ்டாப்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அன்ப்ராசஸில் வச்சு இப்போது மேலே இருக்கக்கூடிய கிரியேட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் கொடுத்ததும் உங்களுக்கு வெப் ஷீட் ஒன்று டவுன்லோட் ஆகும். இப்போ வெப் ஷீட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது போல் தான் ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களோட பேரோட கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு செக் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸோட பே வேல்யூஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான டிஃப்ரென்ஸ் டிஏ டிஃப்ரென்ஸ் சிபிஎஸ் காலத்தில் 3 மாதத்துக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் 3 மாதத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நம்ம வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஏ கால்குலேஷன் ஷீட்டுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த ஷீட் உங்களுக்கு இதை செக் பண்ண மிகவும் உதவியாக இருக்கும். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஷீட்லேயே அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபைட் சிபிஎஸ் மாடிஃபைட் டிஏ அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஷீட்டை செக் பண்ணிட்டேன். வேல்யூ எல்லாமே சரியாக இருக்குது. சரியாக இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நேராக இந்த பிளேஸில் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வெரிஃபைடு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய செலக்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்டேட்டஸில் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். இதே போல் அனைத்து எம்ப்ளாய்க்கும் வெரிஃபைடு என்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பில் குரூப்பில் எல்லா எம்ப்ளாய்க்கும் சரியாக டிஏ வேல்யூ இருந்ததுனால இப்போ நான் எல்லாருக்கும் வெரிஃபை என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். ஸ்டேட்டஸில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய அப்லோடட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ளாக் ரோஸ் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது அப்லோட் ஷீட்டையே நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது ஷீட் அப்லோட் ஆகிட்டு. இதே போல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில் குரூப்புக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸை தனித்தனியாக செய்யணும். அவ்வளோதான். இது முடிச்சிட்டிங்கன்னா வெப் ஷீட்டில் நமக்கு ஒர்க் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பில் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். பில் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல அன்ப்ராசஸில் வச்சு தான் நம்ம ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸில் நம்ம வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம். திரும்பவும் அதே அன்ப்ராசஸ் வச்சு அதே பேபிள் குரூப்பை நம்ம சூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய கிரியேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போது நம்ம அந்த ஷீட்டை பார்த்தோம்னா அந்த ஷீட்டில் எந்த எம்ப்ளாயி நேமும் இருக்காது. ஏன்னா நம்ம வெரிஃபைடுன்னு கொடுத்துட்டோம். அதனால் திரும்பவும் அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வெரிஃபைடு என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை திரும்ப டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ எல்லா எம்ப்ளாயும் அந்த ஷீட்டில் வந்துடுவாங்க. அந்த வெரிஃபைடு ஷீட்டில் இருப்பாங்க. அங்கே போய் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு அப்படின்னு அதில் இருக்கும். முக்கியமாக இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபீஸில் அந்த பேபிள் குரூப்பில் யாராவது ஒரு எம்ப்ளாய்க்கு டிஏ ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே அன்ப்ராசஸில் வச்சு ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணி இப்போ சொன்னது போல தான் யாருக்கெல்லாம் டிஏ கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அந்த காலத்தில் வெரிஃபைடு என்ற ஆப்ஷன் ஸ்டேட்டஸில் நம்ம கிளிக் பண்ணி சூஸ் பண்ணணும். யாருக்கு ஸ்டாப் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு அந்த பிளேஸில் நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்ப்ராசஸ்லேயே அவருடைய நேம் மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க நேம்லாம் இருக்காது. ஸோ நம்ம எப்போ வேணால் அவருக்கு திரும்ப நம்ம அந்த ப்ராசஸை மேற்கொள்ளலாம். அதுக்காக தான். ஓகே, நம்ம இப்போது பில் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்ப்போம். சேம் அதே தான். பேரோவில் கிளிக் பண்ணுங்கள். பேரோவில் ப்ராசஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததும் உங்களுக்கு எல்லா எம்ப்ளாயி நேமும் உங்களுக்கு ஷோ ஆகும்.
இப்போ அந்த எம்ப்ளாய்க்கு நேராக உள்ள இந்த எலமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் இப்போது இந்த எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய டிஏ அரியர் எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஒன்றா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா இங்கே தனித்தனியாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து சரியாக இருக்கான்னு வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் போங்க. இப்போது எல்லா எம்ப்ளாயும் வந்து சூஸ் பண்ணுங்கள். சாரி, உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிஏ எலிஜிபிளான அனைத்து எம்ப்ளாயும் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன்னை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஏ அரியர் என்ற ஆப்ஷன் வந்து வரலை. இன்றைக்கி வந்துடும். அந்த டிஏ அரியர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண பிறகு சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அடுத்தது உள்ள ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு போகிறீங்க. ரிசல்ட்டில் டிஏ அரியர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பேபிள் குரூப்பை செலக்ட் பண்ணி சரியாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து பார்க்க போகிறீங்க. சரியாக இருந்ததுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது ஜென்ரேட் பில். அடுத்து உங்களுக்கு ஜென்ரேட் பில்லை பற்றி தெரியும். ஜென்ரேட் பில்லில் போயிட்டு சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஏ அரியர் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பேபிள் குரூப்பை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேபிள் குரூப்புக்கும் தனித்தனியாக பில்லை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதில் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து டிஏ அரியர் என்ற ஆப்ஷன் வராதனால என்னால் வந்து காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மாடிஃபைடு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது, டிஏ அரியர் வந்து தப்பாக இருந்தால் எப்படி மாடிஃபை பண்ணுறது அதற்கான வீடியோ போடுறேன். அதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பெரோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.